இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரைம் கேஸ் உலகம் முழுக்க மக்கள் அதிர்ச்சி அடைய வைத்த ஒரு ஹாஸ்பிடல் ஹாரர் ஸ்டோரி. இது கற்பனை கதை இல்ல, இது உண்மையாவே நடந்த ஒரு நெஞ்ச பதபதைக்க வைக்கும் சம்பவம். த ஷேடோ ஆஃப் த நியோனேட்டல் வார்டு, த லூசி லெட்பி கேஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உயிரை காப்பாத்துற ஒரு இடம் எப்படி திடீர்னு நரகமா மாற முடியும்? இந்த சம்பவம் நடந்தது செஸ்டர் பகுதியில் இருக்கிற கவுண்டர்ஸ் ஆஃப் செஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல. அதுவும் குறிப்பா நியூபார்ன் பேபிஸ் இன்டென்சிவ் கேர் யூனிட், அதாவது NICUல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ப்ரீமெச்சூரா பிறந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த பச்சிலம் குழந்தைங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பான புகலிடம். அப்படிப்பட்ட ஒரு இடம் எப்படி ஒரு ஹாரிஃபைங் திகில்கலமா மாறுச்சுன்னா இன்னைக்கு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கேஸ்ல சொல்லப்படுற தகவல்கள் எல்லாமே கோர்ட் ரெக்கார்ட்ஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் மற்றும் UK நியூஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அடிப்படையில கன்ஃபார்ம் ஆன விஷயங்கள் மட்டுமே. இன்டர்நெட்ல சர்க்குலேட் ஆன அந்த எக்ஸாஜரேட்டட் தியரிஸ் மற்றும் அன்வெரிஃபைட் ரூமர்ஸ்க்கு முழு ஆதாரம் கிடையாது. அதனால ஃபேக்ட்ஸையும் ஸ்பெகுலேஷனையும் நம்ம செப்பரேட்டா தான் புரிஞ்சுக்கணும். நாமும் இப்போ ஆஃபிஷியல் மெடிக்கல் ஃபேக்ட்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போனோம். 2015 மற்றும் 2016 காலப்பகுதியில் டாக்டர்ஸ் ஒரு டிஸ்டர்பிங் பேட்டர்னை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருந்த சில நியூபார்ன் பேபிஸ் திடீர்னு அன்எக்ஸ்பிளைன்டா கொல்லாப்ஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, சில பேபிஸ் அதுலேருந்து ரிகவர் ஆகவே இல்லை. ஆரம்பத்துல ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இதை ஒரு சாதாரண மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா NICU வார்டில் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல பேபிஸ் இருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம் தானே. ஆனா மாசங்கள் கடந்து போக போக டாக்டர்ஸ்குள்ள ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு ரொம்ப சஸ்பிஷியஸா தோண ஆரம்பிச்சது. அப்படி அந்த குழந்தைங்களுக்கு உண்மையிலேயே என்னதான் ஆச்சு? மருத்துவ விசாரணைகள் நடந்தப்போ ஷாக்கிங் டீடைல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. சில பேபிஸ்க்கு திடீர்னு ஆக்சிஜன் லெவல் கிராஷ் ஆகுது. சிலருக்கு மெடிக்கலி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் நடக்குது. இன்னும் சில பேபிஸோட உடம்புல அன்யூஷுவல் இன்சுலின் லெவல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்ஸ் அப்படியே உறந்து போயிட்டாங்க. மொத்த மருத்துவ உலகத்துக்கே இது ஒரு பெரிய புரியாத புதிரா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். டியூட்டி ஷெட்யூல்ஸையும் ஷிஃப்ட் பேட்டர்ன்ஸையும் கம்பேர் பண்ணியப்போ அந்த சஸ்பெஷியஸ் பேட்டர்ன் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக ஆரம்பிச்சுது. அந்த ஒவ்வொரு அன்எக்ஸ்பிளைன்ட் கொலாப்ஸ் அல்லது டெத் நடந்த நேரத்திலையும் டியூட்டில இருந்த ஒரே ஒரு நர்ஸ் பேர் மட்டும் மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருந்துச்சு. அந்த நர்ஸ் தான் லூசி லெட்பி. திஸ் இஸ் இம்பாசிபிள், ஷீ இஸ் சோ கேரிங். இதுதான் அவங்களோட கொலீக்ஸோட இனிஷியல் ரியாக்ஷன். ஏன்னா வெளியில பார்க்க லூசி லெட்பி அவ்வளோ காம், கேரிங், ஃப்ரெண்ட்லியான ஒரு நர்ஸ் போல தெரிஞ்சாங்க. ஆரம்பத்துல அவங்கள யாருமே சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட நபர் எப்படி நம்ம கண் முன்னாடியே ஒரு அன்பான முகமுடியை போட்டுட்டு நடமாட முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சில்லிங் எக்ஸாம்பிள். ஆனா இங்க நடந்த ஒரு துயரம் என்னன்னா, இன்சிடென்ட்ஸ் அதிகமாக ஆக சீனியர் டாக்டர்ஸ் அவங்களோட கன்சர்ன்ஸை ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த வார்னிங்ஸ் ஆரம்பத்துல பெருசா கண்டுக்கப்படல. சஸ்பீஷியஸ் பேட்டர்ன்ஸை மட்டும் அவங்க கொஞ்சம் ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா கண்டிப்பா சில பேபிஸோட உயிரியாவது காப்பாத்திருக்கலான்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கப்பட்டது. கணக்கில் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மற்றும் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்னு எல்லாமே அனலைஸ் பண்ணப்பட்டது. அதுல ரொம்பவே டிஸ்டர்பிங்கா பேசப்பட்ட எவிடன்ஸ்களில் ஒன்று அவங்க வீட்டில் கிடைச்ச ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அதுல கில்ட் மற்றும் இமோஷனல் பிரேக் டவுன் போல தெரியும் சில ரைட்டிங்ஸ் ப்ராசிக்யூஷன் கோர்ட்ல சமர்ப்பிச்சாங்க. இது அவங்களோட உண்மையான மனநிலையை வெளிச்சம் போட்டு காட்ட ஒரு முக்கிய ஆதாரமா பார்க்கப்பட்டுச்சு. கோர்ட்ல என்ன நடந்துச்சு? ப்ராசிக்யூஷன் தரப்புல இது எல்லாமே இன்டென்ஷனல் ஹார்ம், அதாவது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தீங்கு மற்றும் இன்சுலின் பாய்சனிங்னு ரொம்ப ஆணித்தரமா வாதிட்டாங்க. ஆனா டிஃபென்ஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, லூசி லெட்பி இன்னசென்ட். ஹாஸ்பிட்டல்ல இருந்த புவர் கண்டிஷன்ஸ், ஸ்டாஃப் ஷார்டேஜஸ் அப்புறம் நேச்சுரல் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமாக தான் அந்த பேபிஸ் இறந்திருக்கலாம்னு வாதிட்டாங்க. இதனாலேயே இந்த கேஸ் இன்னும் கான்ட்ரவர்ஷியலா பேசப்படுகிறது. ஆனாலும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் மற்றும் எவிடன்ஸ் அடிப்படையில நீண்ட ட்ரையலுக்கு பிறகு அந்த இறுதி தீர்ப்பு வெளியாச்சு. வெர்டிக்ட்: கில்ட்டி ஆஃப் மல்டிபிள் நியூபார்ன் பேபி மர்டர்ஸ் அண்ட் அட்டெம்ப்டட் மர்டர்ஸ். இந்த தீர்ப்பு உலகம் முழுக்க இருக்கிற பேரண்ட்ஸை இமோஷனலி ரொம்பவே ஷேக் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம உலகத்திலேயே சேஃபஸ்ட் பிளேஸ்னு நம்புற ஹாஸ்பிட்டல்ல கூட இப்படி ஒரு ஹாரர் நடக்குமாங்கிற பயம் எல்லாருக்கும் வந்துருச்சு. இந்த ஒட்டுமொத்த கேஸ்லயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இவ்ளோ பெரிய கொடூரத்தை அவங்க ஏன் செஞ்சாங்க, அதற்கான எக்ஸாக்ட் மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது முழுமையா அஃபிஷியலா கிளியர் ஆகல. அது உலகத்துக்கே ஒரு பெரிய மிஸ்ட்ரி. ப்ராசிக்யூஷன் சைட் டிஸ்கஸ் பண்ண தியரிஸ் என்னன்னா, அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர், ஒரு கண்ட்ரோல் ஃபீலிங், அப்புறம் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ். அதாவது ஒரு லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு டேஞ்சரஸ் அப்செஷன் அவங்களுக்கு இருந்திருக்கலாம்னு கருதப்படுது. இந்த வழக்கின் தாக்கம் சாதாரணமானது கிடையாது. இந்த கேஸுக்கு பிறகு UK ஹாஸ்பிட்டல்ஸ் முழுக்க சேஃப்டி சிஸ்டம்ஸ், ரிப்போர்ட்டிங் மெத்தட்ஸ் மற்றும் மெடிக்கல் மானிட்டரிங் ப்ரொசீஜர்ஸ் மீண்டும் முழுமையா ரிவ்யூ செய்யப்பட்டது. பேரண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் சேஃப்டி மேல இருந்த அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் சுக்குநூறா உடைஞ்சு போனதால சேஃப்டி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டியது கட்டாயமாயிடுச்சு.
இந்த ஸ்டோரி நமக்கு சொல்ற மிகப்பெரிய லெசன் என்னன்னா, சில நேரங்கள்ல மனிதர்களோட உண்மையான முகம் வெளியில தெரியாது. வெளியில ரொம்ப கேரிங்கா, காமா தெரியிற ஒருத்தருக்குள்ள கூட ஒரு டேஞ்சரஸ் டார்க்னஸ் மறைஞ்சிருக்கலாம். அதனால உங்களோட இன்ஸ்டிங்ஸ், பேட்டர்ன்ஸ் மற்றும் ஸ்மால் வார்னிங் சைன்ஸை எப்பவுமே இக்னோர் பண்ணவே கூடாது. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. வாட் லைஸ் பிஹைண்ட் த மாஸ்க்ஸ் ஆஃப் தோஸ் we trust the most? நம்ம அதிகம் நம்புபவர்களின் முகமூடிக்கு பின்னால் உண்மையிலேயே என்ன இருக்கிறது? இப்படிப்பட்ட உண்மையான இன்டர்நேஷனல் கிரைம் ஸ்டோரிஸ், டிஸ்டர்பிங் மிஸ்ட்ரீஸ் மற்றும் உலகத்தையே ஷாக் ஆக்கிய இன்வெஸ்டிகேஷன்ஸை இன்னும் பார்க்கணும்னா இந்த எக்ஸ்பிளைனருக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம்.